வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 14ல வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் பெப்டைடு பாண்ட். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, கவனமாக கவனிங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா பசங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஃபனிஷனை படிச்சிடுறாங்க. ஆனால் எங்கே மிஸ் ஆகுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா ஒன்று ஈக்குவேஷன் எழுதணும். அதாவது எப்படி வந்து அந்த பெப்டைடு பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஈக்குவேஷன் எழுதணும். அதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. டெஃபனிஷனுக்கு 2 மார்க் கிடச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். அது எழுதாட்டி உங்களுக்கு 1 மார்க் கிடைக்காம போயிடும். அதனால் கவனமாக கவனிங்க. ஸோ எப்படி வந்து அந்த ஃபார்முலா மேக் பண்ணுறது, எப்படி பெப்டைடு பாண்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் பெப்டைடு பாண்ட் என்ன சார்? த அமினோ ஆசிட்ஸ் ஆர் லிங்க்டு கோவலன்ட்லி பை பெப்டைடு பாண்ட். ஒவ்வொரு அமினோ ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவலண்ட் பாண்ட் மூலமாக பைண்டாக இருக்குது. அதைத்தான் பெப்டைடு பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The carboxyl group of the first amino acid react with the amino group of the second amino acid to give an amide linkage. நல்லா கவனிங்க, இதுதான் amide linkage. இந்த amide linkage தான் peptide bond அப்படின்னு சொல்லுவாங்க between these amino acids. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய அந்த கார்பாக்சில் குரூப், செகண்ட் அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய அந்த அமினோ குரூப், அவங்க ரியாக்ட் ஆகி வரக்கூடிய அந்த அமைடு லிங்கேஜ் தான் பெப்டைடு பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் என்னதுன்னா பாலிபெப்டைடு. ஸோ நிறைய மோர் நம்பர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டீனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் என்னன்னா அமினோ ஆசிட்ஸ். ஸோ அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும்? பாலிபெப்டைடை கொடுக்கும். அந்த பாலிபெப்டைடெல்லாம் நிறைய சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீனை கொடுக்கும். சரிங்களா? ரைட், வாங்க. The resulting compound is called dipeptide. ஸோ அப்படி 2 அமினோ ஆசிட் கம்பைன் ஆகி வரக்கூடியதை என்ன சொல்றாங்க அப்படின்னா டைபெப்டைடு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ எக்ஸாம்பிள் சார் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கிளைசின் ரியாக்ட்ஸ் வித் அலனைன். அதாவது ரியாக்ட் ஆகும்போது எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா கிளைசைல் அலனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய டைபெப்டைடை கொடுக்குது. வாங்க பார்க்கலாமா? சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. அமினோ ஆசிட்ஸ் அப்படின்ற போது அதுலேயே பேர்ல இருக்கு, ஒரு அமின் குரூப் இருக்கும், ஒரு ஆசிட் குரூப் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவனமாக கவனிங்க. கார்பன் போட்டேன் சாரு. அமீன் அப்படின்ற போது நமக்கு என்ன தெரியும்? NH2 போட்டேன். இன்னொன்று ஆசிட் அப்படின்றாங்க, அப்போ கார்பாக்சில் குரூப் C+OH போட்டேன். நல்லா கவனிங்க, அமினோ ஆசிட் வந்துருச்சா? ரைட். கார்பனுடைய வேலன்சி 4 நமக்கு தெரியும். இந்த கார்பன்ல இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 முடிஞ்சிருச்சு, 2 முடிஞ்சிருச்சு. இன்னும் ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. அங்க என்ன போடணும் அப்படின்னா கவனிங்க, ஹைட்ரஜன் போடுங்க. இந்த கிளைசின் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட். சரிங்களா? அப்ப நான் கிளைசினுடைய ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. அமினோ ஆசிட் இருக்கு, அந்த கார்பன்ல 2ல என்ன பண்றீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் போடுறீங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா கிளைசின். சரி, கிளைசின் எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்கு சார்? எனக்கு அலனைன். சார் எப்படி சார் நான் வைக்கிறது? நீங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க, இதை அப்படியே டிட்டோவாக எழுதுங்க. NH2 என்ன இருக்குது? C+OH போட்டாச்சு. இங்கே ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் பேர் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு மெத்தில் குரூப்பை போட போகிறீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலனைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ சார் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன், கிளைசினோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ கிளைசினை வச்சு உங்களுக்கு அலனைன் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா CH3 போகிறீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த கார்பாக்சில் குரூப்பும் செகண்ட் அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த அமினோ குரூப்பும் என்ன ஆக போகுது? ரியாக்ட் ஆக போகுது. ரியாக்ட் ஆகி என்ன வெளியேற போதும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மாலிகுல் வெளியேற போகுது. நல்லா கவனிங்க, இந்த OH இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா வாட்டர் மாலிகுல் வெளியேற போகுது. ரிமைனிங் அப்படி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி எழுத போறீங்க. கவனமா கவனிங்க, அப்படிதான் சார் எழுதுறேன். NH2 என்ன இருக்கும்? CH2 C+O. அடுத்து இங்க என்ன இருக்கு? N. ஒரு ஹைட்ரஜன் தான் போயிருக்கு, இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு, H போடுங்க. அடுத்து என்ன இருக்கு? CH3. இங்க என்ன இருக்கு? C+OH. ரிமைனிங் பார்ட் அப்படியே எழுதிட்டேன். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைசைல் அலனைன் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இது என்னது டைபெப்டைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சொன்ன புரிஞ்சாமா உங்களுக்கு? 2 அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் பண்ணி வரக்கூடியது டைபெப்டைடு. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், சார் இதோட சேர்ந்து அடுத்து ஒரு அமினோ ஆசிட் வந்துச்சுன்னா ட்ரைபெப்டைடு. இப்படியே ஒவ்வொருத்தரா ஜாயின் பண்ணி என்ன பாலிபெப்டைடு வரும். நிறைய பாலிபெப்டைடு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இப்போ முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்கணும். எது சார் அந்த பெப்டைடு பாண்ட்? இந்த இருக்கு அமைடு லிங்கேஜ். இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு பெப்டைடு பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்ன நமக்கு பெப்டைடு பாண்ட். புரிஞ்சா? இந்த மாதிரி எழுதி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாக்ஸ் பண்ணி போடணும். அதாவது சி டபுள் பாண்ட் ஓ NH இருக்கக்கூடிய இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெப்டைடு பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. புரிஞ்சுதாங்களா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுதாங்களா, ஒரு புரோட்டீன் இருக்குல்ல, ஒரு புரோட்டீன் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா N டெர்மினல்ல ஆரம்பிச்சு C டெர்மினல்ல முடியும் அப்படின்றாங்க. அது என்ன சார் N டெர்மினல் அப்படின்னா இந்த எண்ட்ல அமினோ குரூப் இருக்குல்ல, அதனால இது N டெர்மினல் சொல்லுவாங்க. இந்த பக்கம் என்ன இருக்கு, கார்பாக்சில் குரூப் இருக்குல்ல, அதை C டெர்மினல் சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு புரோட்டீன் அப்படின்னா அது ஒன்றுல வராது. திரும்ப சொல்றேன் நான், ஒரு புரோட்டீன் அப்படின்னா அது N டெர்மினல்ல ஆரம்பிச்சு C டெர்மினல்ல தான் முடியும். புரிஞ்சுதாங்க? நம்ம இங்க பாக்குறது வந்து டைபெப்டைட் பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெப்டைட் சேர்ந்து பாலிபெப்டைட் இருக்கும்ல, அந்த புரோட்டீன்ல ஸ்டார்டிங் யார் இருக்குன்னா N டெர்மினல் ஆரம்பிக்கும், எண்டிங் யார் இருப்பான் பாத்தீங்கன்னா C டெர்மினல் இருக்கும். புரிஞ்சுதாங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.